Good morning everyone. Today's class we are going to see about input and output functions in Python. So last class we have seen about programming in Python, right? So the screen recording la na or last class ungalku send pannirundhen, that is programming in Python. Python module எப்படி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதில் ப்ராம்ப்ட்னா என்ன, எப்படி நம்ம கமாண்டை டைப் பண்ணுவோம் அண்ட் ரிசல்ட் எப்படி வரும், and what are the two types of mode available in Python. One is interactive mode, another one is script mode programming. Interactive mode na prompt la it act as a simple calculator. Okay, so the interactive mode na or calculator la 5 plus 10 கொடுத்தோன்னே 15 அப்படின்னு ஆன்சர் வரும். பட் ஸ்கிரிப்ட் மோடில் என்ன பண்ணுவோம்னா it like a text file, we are going to enter the text in that file and after saving we are going into run option. ஸோ இதெல்லாம் நடக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். சேவ் பண்ணி நம்ம ரன் கொடுத்து அதை வந்து ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஸ்கிரிப்ட் மோடு. நீங்கள் இதை வந்து மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அந்த கிளாஸ் நான் போட்டு கொடுத்தேன். யூ ஹாவ் டு கீப் வாட்சிங் தட் வீடியோ. ஓகே, இதுக்கப்புறம் அதை நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நடத்துகிறப்போ உங்களுக்குலாம் புரியும். ஓகே, ஸோ அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டில் மறுபடியும் அந்த கிளாஸை பார்த்துக்கோங்க. 5th சாப்டரில் இருந்து நமக்கு பைத்தன் ஆரம்பிச்சிரும். 4th சாப்டர் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 5th ஆரம்பிச்சிருச்சதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும், அப்போ தான் வரப்போகிற சாப்டர்ஸ் எல்லாம் நமக்கு புரியும். ஓகே, பட் இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான டாப்பிக்கும் கிடையாது, நமக்கு ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் தான், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, லிசன் பண்ணால் மட்டுமே நம்ம எக்ஸாமில் எழுதிடலாம். நீங்கள் டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி என்டையர். ஓகே, நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் உட்காந்து படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் லிசன் த கிளாஸ் carefully. Okay, so now coming into input and output function. Okay, so a program needs to interact with the user. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணுறோன்னா that program needs to interact with the user to give the result of the particular task. ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இப்போ நம்ம 5 + 10 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொடுக்குற இது வந்து நார்மல் சிம்பிள் கால்குலேட்டர் தான், அப்படியே வந்து ரிட்டர்ன் கொடுத்துரும். இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கேன் அப்படின்னா the program needs to interact with me, which type of input you are going to give அப்படின்னு அது என்கிட்ட கேட்கும், நம்மக்கிட்ட கேட்கும். ஸோ யூசர்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்புட்டு. ஓகே, ஸோ த இன்டராக்ஷன் செஷன், ஓவராக த இன்டராக்ஷன் செஷன்னா பேசுறது. இப்போ நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்க அதை நான் அக்செப்ட் பண்ணேன், கம்பைலர் வில் அக்செப்ட் தட் அண்ட் அக்கார்டிங் டு தட் இன்புட் இட் வில் ப்ராசஸிங் அண்ட் கிவ் த அவுட்புட். ஓகே, ஸோ தட் ப்ராசஸ் இஸ் டன் பை இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் எது மூலமாக நடக்குது அப்படின்னா இன்புட்டை வாங்கி அவுட்புட்டை கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்புட் இஸ் நத்திங் பட் ஹெல்ப்ஸ் இன்புட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்பயுமே நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இந்த பேராந்தசிஸ் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இன்புட்டுக்கு அப்புறம் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். ஓகே, ஸோ இன்புட் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்படி ஒரு பேராந்தசிஸ் வந்துட்டாலே அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் helps to enter data at run time by user. அதாவது ரன் டைம் ப்ரோக்ராம் கம்பைலேஷன் ஆகி ரன் கொடுக்குற டைமில் இட் வில் கெட்ஸ் த டேட்டா ஃப்ரம் யூசர். இன்கேஸ் நான் வந்து ஒரு சிட்டி நேமை என்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கேட்கும் டியூரிங் ரன் டைம். ஆஃப்டர் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்பிளேல என்டர் யுவர் சிட்டின்னு கேட்கும். நம்ம போனதில் ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணி என்டர் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த இதை ரீகால் பண்ணி பாருங்க தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரன் டைமில் யூசர் மூலமாக கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை அக்செப்ட் பண்ணுறது, இன்புட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து இன்புட். ஓகே, ஸோ த இன்புட் ஹெல்ப்ஸ் டு என்டர் டேட்டா அட் ரன் டைம் பை யூசர். ரன் டைமில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இட் வில் நாட் கிவன் இன் டு த கம்பைல் டைம். கம்பைலேஷன் டைமில் கொடுக்க மாட்டோம், ஒன்லி இன் ரன் டைம். ஸோ ரன் டைமுக்கும் கம்பைலேஷன் டைமுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எரர் இருந்தால், எரர் இல்லாமல் ரன் ஆகுறது தான் ரன் டைம். எரர் இருந்ததுன்னா அது வந்து கம்பைலேஷன் டைம். ஓகே, ஸோ எரர் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கம்பைலேஷன் டைம். ஆஃப்டர் கம்பைலேஷன் டைம் ஒன்லி இட் வில் கெட் இன் டு ரன் டைம். ஸோ கம்மிங் டு பிரிண்ட் ஆப்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் யர் ப்ரோக்ராம். ஸோ ஆஃப்டர் கிவிங் இன்புட் the program must be given particular output. Okay, so that output will be given by the print option, display the result of your program. நம்ம input கொடுத்தாச்சு, after processing it will give into the
screen as a result, right? So that result will be given by using print function. So input function na it will get the input and display. Print function is used to display the function. Okay, get panni display pandradha input and output oda vala. So now coming to print function. Okay, so print function eppadi work agudhu okay. This is the prompt. Okay, command prompt. நம்ம இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். prompt. இந்த prompt வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்டர் பண்ண முடியும். ஸோ இதில் பிரிண்ட் கொடுத்தாச்சு. பிரிண்ட்டுக்குள்ள இந்த பேராந்தசிஸ்குள்ள நம்ம என்ன ஸ்க்ரீனில் வரணும்னு நினைக்கிறோமோ அதை இதில் கொடுக்கணும். ஓகே, வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா அதை டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் இன் த சென்ஸ் நம்ம C++ பார்த்தா அதே தான். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்கு. ஓகே, சிங்கிள் கேரக்டர் வந்து கேர்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் வெல்கம் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரிங். ஸோ திஸ் ஸ்ட்ரிங் இஸ் கோட்டட் வித் double quotation. Okay, so print within double quotation we have given welcome word. After giving enter key, the welcome word will be displayed. Okay, so the print function, what is the use of print function? It will display the result of your program. So this is the result of your program and it will display the result welcome. After typing this, just click enter button. The welcome result will be displayed like this. Okay, so in case நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டில் x = 5 கொடுக்குறோம், செகண்ட் ப்ராம்ப்டில் y = 6 கொடுக்குறோம், தேர்ட் ப்ராம்ப்டில் z = x + y கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த z வந்து x-ஐயும் y-ஐயும் ஆட் பண்ணி z-ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, தென் பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே z கொடுத்துட்டோம்னா இதோட வேல்யூ என்னது 5 + 6. z வந்து இங்கே போய் என்ன ஆகும், கால்குலேஷன் பண்ணோம். 6 + 5 totally 11. ஓகே, ஸோ இதை நம்ம இப்படியும் கொடுக்கலாம், இந்த மெத்தட்லையும் கொடுக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள the sum equal to double quotation comma z. ஓகே, ஸோ இந்த கமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா it will separate the two values. ரெண்டு வேல்யூஸ் கொடுக்குறோன்னா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கொடுக்கறது தான் கமா. ஓகே, ஸோ இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா 11 மட்டும் வரும், இப்படி கொடுத்தோன்னா the sum equal to 11 வரும் without double quotation. வித்தின் டபுள் கொட்டேஷன்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீன்ல வரும். கமா வந்து நமக்கு வராது, ஒன்லி ஃபார் செப்பரேஷன். அண்ட் இசட்டோட வேல்யூ 11. ஸோ த சம் ஈக்குவல் டு 11. ஐ கேன் ரைட் ஹியர் த சம் ஈக்குவல் டு 11. அப்படியே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா the கமா எதுக்கு கொடுக்குறோம், டு செப்பரேட் த 2 or more வேல்யூஸ். இதில் இன்னும் 2-3 வேல்யூஸ் கொடுத்தாலும் இது செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா கொடுப்போம். ஸோ த பிரிண்ட் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்படியும் கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்து சிங்கிளாக அதை மட்டும் கொடுக்கலாம், கேல்குலேஷன் கொடுத்தும் கொடுக்கலாம். ஸோ பிஃபோர் இந்த லைனில் என்ன ஆகும்னா அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் வில் டன் சம் கேல்குலேஷன் மெத்தட். ஓகே, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணும், இது கேல்குலேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் இட் வில் டிஸ்பிளே த ரிசல்ட். ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், இவ்வளோ தான் பிரிண்ட்னா இவ்வளோ தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். ஓகே, 5 mark question. And coming to input function, நமக்கு தெரியும் input function it helps என்ன சொன்னோம், helps to enter data at a runtime by user. யூசரால ரன் டைம்ல கொடுக்குற டேட்டாவை கெட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு, இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. தட் இஸ் வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் வித்தின் பிராக்கெட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வித்தின் டபுள் கொட்டேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே சின்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சின்டெக்ஸ் எழுதக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேரியபிள்ங்கிறது நமக்கு தெரியும் என்னன்னு, இன்புட் ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் பேராந்தசிஸ்குள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கு தான் என்னன்னு நம்ம பார்க்கணும், நம்ம கொடுக்க போகிற டேட்டா. ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்லேயே வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு 2 எக்ஸாம்பிள் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஃபார் 5 mark கொஷின். ஓகே, ஸோ இந்த சிட்டி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சிட்டி. திஸ் என்டர் யுவர் சிட்டி இஸ் நத்திங் பட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா என்னன்னா இந்த என்டர் யுவர் சிட்டின்னு இருக்கு இல்லையா, இதுதான் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இதுதான் நம்ம வந்து சின்டெக்ஸ் வந்து நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம். பட் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்டர் யுவர் சிட்டி கொடுக்கலாம், என்டர் யுவர் நேம் கொடுக்கலாம், என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் மார்க்ஸ், என்டர் யுவர் டோட்டல் ஸ்கோர்ஸ், என்டர் யுவர் ரேங்க், என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். தட் இஸ் நத்திங் பட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்.
ஓகே. ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சிட்டி இன்புட் என்டர் யுவர் சிட்டி, என்டர் யுவர் சிட்டின்னு இப்போ உனக்கு ப்ரோக்ராம் ஸ்க்ரீனில் ஒரு இது வந்திருக்கு அப்படின்னா, யூ கேன் ஐடென்டிஃபை யூ ஆர் கோயிங் டு என்டர் எ சிட்டி நேம், நாட் அ நேம் ஆர் நாட் அ ஏஜ் ஆர் நாட் அ மார்க் அண்ட் ஆல். You have to enter your city name. Okay, so நமக்கு கேட்டோடனே நமக்கு தெரியும் we are going to enter into a city name அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே கொடுக்கல, இன்புட்டுக்குள்ள எதுவுமே கொடுக்கல. பாருங்க இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுவுமே கொடுக்கல வித் இன்புட்குள்ள. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஸ்க்ரீன்ல வருமானா எதுவுமே வராது. அப்போ the user will get confused. இதில் என்ன டைப் பண்ணணும்னே தெரியாது. இன்கேஸ் யூசர் வந்து இங்கே நேமை டைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து நம்ம பிரிண்ட்டில் வந்து யுவர் சிட்டி கொடுத்துருக்கோம். பிரிண்ட்டில் வந்து இப்போ இது மாதிரி இந்த சம்முக்கு பதிலாக யுவர் சிட்டி ஈஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல நான் சிட்டின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்டர் யுவர் சிட்டி, நான் மதுரைன்னு கொடுத்த உடனே யுவர் சிட்டி இஸ் மதுரைன்னு வந்துடும். ஓகே, ரிசல்ட் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் நேமை கொடுத்துருக்கேன், என்னோட நேமை கொடுத்துருக்கேன். பட் நம்ம பிரிண்ட்டில் யுவர் சிட்டி இஸ் நேம் வரும். ஸோ அதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம புக்கில் ராஜராஜன் ஒருத்தர் டைப் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அகைன் யுவர் சிட்டி இஸ் ராஜராஜன் வரும். ஸோ the user will get confused without prompt string. ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கே இல்லைன்னா the user வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன டைப் பண்ணணும்னே தெரியாது. So the usage of prompt string is the user will not get confused at all. Okay, so அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். இங்க என்டர் யுவர் சிட்டினா நமக்கு தெரியும், சிட்டி நேம் அடிச்சிருவோம். என்டர் யுவர் ஏஜ்னா ஏஜ் அடிச்சிருவோம். என்டர் யுவர் நேம்னா நேம் அடிச்சிருவோம். இங்க இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன அடிப்போம், என்ன டைப் பண்ணுவோம்? So this is the difference between with prompt string and the without prompt string. Okay, so third example, which is the third example in the sense, if you are going to enter a numerical values, for example numbers, ஏஜ்னா நம்ம நம்பர்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரிங் அண்ட் கேரக்டர்ஸ்க்கு தான். ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்தோம்னா இட் வில் நாட் அக்செப்ட் அண்ட் இட் வில் கெட் சம் எரர். ஸோ ஃபார் தட் டைப் ஆஃப் இன்புட் we are going to add some more keyword. Okay, that is nothing but int is integer value which is numerical value. integer 1 2 3 4 5 இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்கறதுக்காக, அந்த வேல்யூவை அக்செப்ட் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து கீவேர்டு வந்து int. ஓகே, ஸோ இந்த int ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இந்த நார்மல் இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ லைக் வைஸ் இங்கே நம்ம இன்புட்டுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கல, பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கோம். வித் இன்ட் கீவேர்டு நம்ம மறுபடியும் இதை எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம எக்ஸுக்கு இப்போ நம்ம இன்கேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டுன்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இட் வில் அக்செப்ட் ஒன் இன்டிஜர் வேல்யூ. த கம்பைலர் வில் ஐடென்டிஃபை இன்புட் என்டர் நம்பர் 1. ஓகே, த என்டர் நம்பர் 1 நான் வந்து 20ன்னு கொடுக்குறேன். ஸோ நவ் இட் வில் அக்செப்ட் அஸ் அ இன்டிஜர் வேல்யூ. ஸோ 20 இஸ் அ இன்டிஜர் வேல்யூ. இஸ் இன்கேஸ் இங்கே நம்ம கேரக்டர் எது கொடுத்தோம்னா இங்கே அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஏன்னா ஒன்லி இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஈஸியாக தான் இருக்கும் இந்த கொஷின்ஸ். உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். யூ கேன் கிளியர்லி ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ கம்மிங் டு த ஓவரால் இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். Two input-output functions are there. One is input function and another one is print function. So input functions use ஆகுது, helps to enter data during runtime by the user. Helps print function எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா display the result of the program. Okay, so print functionல நம்ம எப்படி வந்து நம்ம இதை கொடுப்போம், என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம். இதுக்கு வந்து புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கமா கொடுத்து ஒன்று, கமா கொடுக்காம ஒன்று, ஸ்ட்ரிங் மட்டும் ஒன்றுன்னு 3மே கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு ரைட் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நமக்கு இதில் எக்ஸாம்பிள் மட்டும்தான் நிறையா இருக்கும். டெஃபினிஷன் எல்லாம் சின்னதாக தான் இருக்கும். தட்ஸ் வை யூ ஆர் கோயிங் டு you must write all the examples. Okay, so coming to input function, syntax is very important. After writing syntax, this 3 example is you must write it. Okay, so the example வந்து எப்பயுமே பைத்தன்ல வந்து important. எல்லா எக்ஸாம்பிள், எல்லா 3 mark, even if it is a 3 mark, you must write one example. ஸோ 5 மார்க்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க புக்கில் எத்தனை இருக்கோ, எத்தனை மாடல் இருக்கோ, எல்லா மாடல்லையும் ஒன்று கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ இதை வந்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதிருங்க. கிளாஸ் ஒர்க்கில் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.